வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, நேற்று இரவு 8 மணி அளவில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வெட்டி கொடூரமாக கொலை செய்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. இதற்கான காரணம் என்ன? காவல்துறை அதிகாரி அஷ்ரா கான் சொன்னது இதுதான். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கான காரணம் என்ன? காவல்துறை அதிகாரி அஷ்ரா கார்க் சொன்னது இதுதான். தமிழகம் முழுவதும் அதிர வைத்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 8 பேர் சரணடைந்த நிலையில அவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வராங்க. இதனிடையே இந்த கொலை சம்பவம் தொடர்பாக காவல்துறை அதிகாரி அஷ்ரா கார்க் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்திருக்காங்க. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் நேற்று இரவு 7 மணி அளவில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை இந்த சம்பவம் ஏற்படுத்திய நிலையில உடனடியாக கொலையாளிகளை கைது செய்ய 10 தனிப்படைகள் காவல்துறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. கொலை நடந்த இடத்தில் இருந்து சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் கொலையாளிகளை தேடி வந்த நிலையில இரவு 8 பேர் அண்ணா நகர் காவல் நிலையத்துக்கு சரணடைந்திருக்காங்க. ஆற்காடு சுரேஷின் தம்பி பாலு, ராகு, திருவெங்கடம், திருமலை, செல்வராஜ், மணிவண்ணன், சந்தோஷ், அருள் ஆகிய 8 பேர் கைது செய்யப்பட்டதாக இருக்கிறாங்க. இது தொடர்பாக காவல்துறை தரப்பில் வெளியிட்ட அறிக்கையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் 52 வயதான இவருக்கு முன் விரோதம் காரணமாகத்தான் பெரம்பூர் செம்பியம் PS எல்லையில் உள்ள வேணுகோபால் சாமி கோவில் தெருவில் அடையாளம் தெரியாத நபர்களால் கத்தியால் தாக்கப்பட்டிருக்காங்க. சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்து போயிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக 10 தனிப்படை போலீசார்கள் அமைக்கப்பட்டுள்ளன. குற்றம் சம்பவம் நடைபெற்ற சில மணி நேரங்களிலே 8 குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் விசாரணை தொடர்கிறது என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே காவல்துறை அதிகாரி அஷ்ரா கார்க் செய்தியாளருக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில் 8 பேரை கைது செய்துள்ளோம். முதல் கட்ட விசாரணை நடைபெறுவதால் மற்ற விவரங்களை தற்போது கூற இயல முடியாது. விசாரணைக்கு பிறகே கொலைக்கான காரணம் என்ன என்பது தெரிய வரும் என்றார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ மாநில இருந்தவராக ஆம்ஸ்ட்ராங் 52 வயதான இவர் சென்னை பெரம்பூர் வேணுகோபால் சாமி வசித்து வந்துள்ளார். அதுல நேற்று இரவு 7 மணி அளவுல அவர் பேசி கொண்டிருக்கும் போது அப்போது 3 பேர் பைக்கில் அங்கு வந்து 6 பேர் கொண்ட கும்பல் கையில் பட்டா கத்தியுடன் ஆம்ஸ்ட்ராங்கை ரத்த வெள்ளத்தில் அதே இடத்தில் அலறி எடுத்து வெட்டியிருக்காங்க. அவருடன் இருந்த அவர் நண்பர்களின் வீரமணி, பாலாஜி ஆகியோர் கொலையாளியை பிடிக்க பார்த்திருக்காங்க. ஆனால் அதற்குள் கொலையாளி 6 பேருமே தப்பி ஓடிருக்காங்க. கொலை நடந்த இடத்துல பகுஜன் சமாஜ் தொண்டர்களும் ஏராளமான பொதுமக்களும் திரண்டிருக்காங்க. சம்பவ இடத்திற்கு துணை கமிஷனர் ஈஸ்வரன் தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று விசாரித்திருக்காங்க. கொலையாளிகள் 6 பேருமே உணவு விநியோகம் செய்யும் ஊழியர்கள் அணியும் சீருடை அணிந்திருந்தன. அவர்களை பிடிக்க சென்னை முழுவதும் போலீசார் உஷார்படுத்திருக்காங்க. இதற்கிடையே தான் 8 பேர் சரணடைந்தது இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.